ஹாய் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதிக் மேத்ஸோட நெக்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? பார்ட் 3 வீடியோ. இதுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 2 டிஜிட் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. எப்படி வந்து 2 2 டிஜிட் நம்பர வந்து ஈஸியா வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதுல வந்து நம்ம பார்ப்போம். வாங்க ஒவ்வொரு டைப்ஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவாப்பா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எடுத்த உடனே கண்டிஷன் சொன்னா புரியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. அதுல வந்து 2 நம்பர் வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ஒண்ணு வந்து 12, இன்னொன்னு வந்து 18. கண்டிஷன் என்னப்பா சொல்லியிருக்கிறோம்? சம் ஆஃப் த யூனிட் டிஜிட்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது யூனிட் டிஜிட்ஸோட சம்மேஷன் வந்து 10 வரணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல யூனிட் டிஜிட் எதுப்பா? 12ல யூனிட் டிஜிட் என்னது? 2. 10th டிஜிட் என்னது? 1. ஓகே. 18ல யூனிட் டிஜிட் என்னது? 8. 10th டிஜிட் வந்து 1. அதாவது இந்த டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது கடைசியா இருக்கக்கூடிய டிஜிட்ட வந்து யூனிட் டிஜிட்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டிஜிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10th டிஜிட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த டிஜிட் அப்ப என்னவா இருக்கும்? 3 வந்து 100th டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. கண்டிஷன் என்னப்பா சொல்லியிருக்கிறாங்க? சம் ஆஃப் த யூனிட் டிஜிட்ஸ் வந்து 10 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத பாருங்க 2 பிளஸ் 8 வந்து என்னப்பா வரும்? 10 வரும். ஓகே. இது வந்து அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் 10th டிஜிட் வந்து 2 நம்பர்லயும் சேமா இருக்கும்னு சொல்றாங்க. 2 நம்பர்லயும் 10th டிஜிட் வந்து சேமா இருக்கா? இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஓகேவா? 12, 18 வந்து குடுத்திருக்காங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வையும் 8யும் மல்டிப்ளை பண்ணிருங்கப்பா. இதுல வந்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே 2 2 டிஜிட்டா தான் எழுதணும். ஓகேவா? 2 இன்டு 8 என்னப்பா வரும்? 16 வருமா? அத அப்படியே எழுதிருங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 1 இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 1 வந்து எடுத்துக்கோங்க. இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 2வா? இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 1 இன்டு 2 என்னப்பா வரும்? 2 வரும். இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 216. என்னப்பா பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? அந்த யூனிட் டிஜிட்ஸ அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2வையும் 8யும் மல்டிப்ளை பண்ணி 16 அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகேவா? 2 டிஜிட்டா எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 2 1ல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்க. 1க்கு அடுத்த நம்பர் வந்து 2. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து 216. ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே. நான் அந்த பென்னோட கலர மட்டும் மாத்திக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஓகேப்பா. இப்ப வந்து 14, 16 என்னப்பா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. 4, 6, 10 ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. 1, 1 சேமா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 4யும் 6யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 வருமா? 1க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 2. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ன்னு வருமா? 224 தான் இதோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 23, 27 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கண்டிஷன் செக் பண்ணுங்க. 10 வருது. சரி, ஓகே. 2, 2 கரெக்ட்டா இருக்கு. அப்போ 3 இன்டு 7 வந்து என்ன வரும்? 21 வரும். 2க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 3. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6. 621 தான் இதோட ஆன்சர். ஓகே. 45 இன்டு 45. 45 ஸ்கொயர் கரெக்ட்டா? 45 ஸ்கொயர். நம்ம நேத்து என்ன ட்ரிக் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோமா? 25ன்னு எழுதுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? 4. 4க்கு அடுத்த நம்பர் வந்து 5. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணி 20ன்னு எழுதுவோம். ஆக்சுவலா என்னதான் பண்ணியிருக்கோம்? இந்த மெத்தட் தான். 2யும் ஆட் பண்ணா 10 வருது. ஃபர்ஸ்ட் நம்பர் சேமா இருக்கு. அதாவது 5ல முடியிற எல்லா ஸ்கொயருமே இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் 5 தான். 2வது நம்பரும் 5 தான். சம்மேஷன் வந்து கண்டிப்பா 10 வந்துரும். முன்னாடி உள்ள நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே என்ன வந்துரும்? 2மே சேமா தான் இருக்க போகுது. அதனால 5ல முடியிற எல்லா ஸ்கொயருமே இந்த ரூல்க்கு கீழ தான் வரும். ஓகேவா? சரி, ஓகே. 5யும் 5யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 25. 4க்கு அடுத்த நம்பர் என்ன? 5. இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 20. 20, 25. ஓகேவா? இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போடலாமா? 56 இன்டு 54. ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? செகண்ட் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 24 வருமா? 24 வரும். ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னப்பா இருக்கு? 5 இருக்கு. 5க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 6. 5 இன்டு 6 வந்து 30. அடுத்த நம்பர் வாங்க. 81 இன்டு 89. இது தனியாவே நான் எழுதி காட்டுறேன். 1 இன்டு 9 என்னப்பா? 9.
8க்கு அடுத்த நம்பர் என்னப்பா 9. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும் 729. இதோட ஆன்சர் 729 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதுறப்ப வரக்கூடிய வேல்யூவை டபுள் டிஜிட்டா தான் எழுதணும். ஸோ 1 × 9 வந்து 09 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 72. ஸோ 7209 அப்படி மாற்றுவோம். ஓகேவா? சரி. ஸோ 3 டிஜிட்லயும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுலயே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? 102, 108. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 2 2யும் 8யும் ஆட் பண்ணீங்கன்னா 10 வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரும் வந்து சேமா இருக்கு. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே. ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? 2யும் 8யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 வருமா? 10க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 11. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 110 வருமா? ஸோ 11016. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த நம்பர் பாருங்க. 113, 117. ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? கண்டிஷன் செக் பண்ணணும். 3, 7. சரி, ஓகே, கரெக்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 3 × 7 வந்து போடுங்க. 21. 11க்கு அடுத்த நம்பர் என்னப்பா? 12. ஸோ 11 × 12 என்னப்பா வரும்? 11 ஸ்கொயர் வந்து 121 வரும். ஸோ இது கூட ஒரு 11 ஆட் பண்ணீங்கன்னா 11 × 12 132. ஸோ அந்த 132 வந்து இங்க போட்டுருங்க. 13221. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த டாபிக்ல உள்ள இந்த வேரியஸ் டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா கத்துப்பாங்க. எந்த இடத்துல போய் இத வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு தெரியாது. ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுல சார் இந்த மாரி நம்பர் வந்தா தானே சார் நாங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் கிளம்பி வருவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம்ல குடுக்குற நம்பர்ஸ் வந்து இத மாரியான நம்பர்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு இந்த டைப்ல மட்டும் தான் இருந்து வரும் அப்படின்னு நான் சொல்லல. நெறைய டைப்ஸ் இருக்கு. மேக்ஸிமமான டைப்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கிராக் பண்ணிடலாம். ஸோ அது வந்து அப்போ நீங்க உங்களுடைய கண்ணோட்டமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது எந்த டைப்புக்கு கீழ அந்த நம்பர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி தான் பார்க்கணும். டப்புன்னு என்ன பண்ணிறக்கூடாது, பேனாவ எடுத்துக்கிட்டு அ அ 14, 16 இப்படி உட்கார்ந்து போட்டுட்டு இருக்கக்கூடாது. 14, 16 ஸோ 4, 2 இந்த மாரி உட்கார்ந்துட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏதோ ஒரு டைப்புக்கு கீழ வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுல ட்ரை பண்ண பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் டைப் போலாம். டைப் 2. இது அப்படியே உல்டாவா இருக்கும். என்னன்னா, எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு புரியும். 21, 81. ஃபர்ஸ்ட் டைப்ல என்னப்பா பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டைப்ல 12, 18 அப்படிங்கிற மாரி பார்த்தோம். அதாவது யூனிட் டிஜிட்டோட சம்மேஷன் வந்து 10 இருக்கும். 10th டிஜிட் வந்து சேமா இருக்கும். இங்க 10th டிஜிட்டோட சம்மேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும். யூனிட் டிஜிட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அங்க சொன்ன மாரியே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. எழுதுற வேல்யூ வந்து 2, 2 டிஜிட்டா எழுதுங்க. ஸோ அப்போ 1 × 1 வந்து என்னப்பா வரும்? 1 தான் வரும். 1 தான் வரும். ஸோ நான் என்ன எழுதணும்? 01 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அடுத்த ஆள என்ன பண்ணுங்க, இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 8 என்னப்பா வரும்? 16 வருமா? இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் அடிஷனலா பண்ணணும். என்னன்னா, இந்த 16ஓட சேமா இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒரு நம்பர ஆட் பண்ணிக்கோங்க. 2மே 1 தான். ஸோ ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 17. ஸோ 1701 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 36, 76. யூனிட் டிஜிட் வந்து சேமா இருக்கு. 10th டிஜிட்டோட சம்மேஷன் வந்து என்னப்பா இருக்கு? 10 இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 6யும் இந்த 6யும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 36ன்னு வருமா? அப்புறம் என்ன பண்ணும்? இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணும். 3 × 7 என்னப்பா வரும்? 21 வரும். அப்புறம் என்ன சொன்னேன்? அந்த 2 6ல ஏதாவது ஒரு 6 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 27. ஸோ இத அப்படியே இதுல போட்டுருங்க. 2736 தான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்து வாங்க. 22 × 82. ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணணும். 4ன்னு வரும். 4ன்னு எழுதக்கூடாது. 04ன்னு எழுதணும். ஓகே. ஸோ இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 வரும். அது கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1804 தான் இதோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. 43, 63.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 09 எழுதணும். சரி, 4 into 6 வந்து 24, ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 27, 2709. ஓகே. நெக்ஸ்ட் 67 into 47. ஸோ சால்வ் பண்ணாத கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. சேமா இருக்கு. ஸோ 10 வரும். ஓகே. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 49 வரும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 24. ஒரு 7 ஆட் பண்ணிக்கோங்க. 31 வரும். 3149. ஓகேவா? ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைப் போலாமா? ஸோ டைப் 3 இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மல்டிப்ளிகேஷன் ஈஸி தான். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும். என்னன்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டையா போட்டிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நியரஸ்டா இருக்கக்கூடிய 2 2 டிஜிட் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். நீங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா நம்பர்ஸுமே அந்த அந்த பேர் எல்லாமே உங்களுக்கு நியரஸ்டா இருக்கும். இதை வந்து காம்ப்ளிமெண்டரி பேர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நம்மளே வச்சுக்கிற பேர் தான். ஸோ வந்து நீங்க வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா, நியரஸ்டா இருக்கக்கூடிய 2 2 டிஜிட் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சு. ஓகேவா? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இதுல இருக்கும். என்னன்னா, அந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பரா இருக்கணும். ஓகேவா? டிஃபரன்ஸ் ஷுட் பி ஈவன். அவ்வளவுதான். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 32க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் என்னப்பா? 4. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு நம்பருமே நியரஸ்டா இருக்கணும். பிளஸ் டிஃபரன்ஸ் வந்து ஈவனா இருக்கணும். இந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரூல் படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த நம்பரை நம்ம எடுத்துட்டு வர போறோம்ப்பா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடணும். 32 28. அந்த டிஃபரன்ஸ் என்னப்பா? 4. அந்த டிஃபரன்ஸ்ல பாதி என்ன? 2. கரெக்டா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேன். அந்த டிஃபரன்ஸ்ல பாதியை வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த பாதிய ஒண்ணு பெரிய நம்பர்ல போய் சப்ட்ராக்ட் பண்ணணும், அல்லது சின்ன நம்பரோட ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க, பெரிய நம்பர் வந்து இந்த ரெண்டுல என்னது? 32. அதுல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 30 வரும். சின்ன நம்பர்ல ஆட் பண்ணா என்ன வரும்? அப்படியே 30 தான் வரும். ஸோ இதுல ஏதோ ஒண்ணு வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 32 வந்து 30 பிளஸ் 2 30 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா? இந்த 32 இன்டூ 28. ஸோ ஆக்சுவலா என்ன பண்ணிட்டேன், டிஃபரன்ஸை வச்சு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். பி அப்படிங்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். ஏங்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்னு பெரிய நம்பரை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும், அல்லது சின்ன நம்பர்ல ஆட் பண்ணணும். அதாவது சிம்பிள் தான். ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்றேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது ரெண்டு நியரஸ்டா இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படி நான் கொண்டு வர பார்க்கணும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்றேன், ஏபி அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 32 28, அதோட டிஃபரன்ஸ் 4 இருக்கு இல்லையா? அதுல பாதி தான் பி. ஓகேவா? 2 அப்படிங்கிறது தான் பி. ஸோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணு இதுல போயிட்டு டிஃபரன்ஸ் பண்ணணும், அல்லது இதுல போயிட்டு ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ரெண்டு பண்ணாலுமே உங்களுக்கு 30 தான் கிடைக்கும். ஸோ 30ங்கிறதா என்னதுப்பா? ஏ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. 30 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் கிடைக்கும். இது ஈஸியா 900 மைனஸ் 4 என்ன வரும்? 896 வருமா? அவ்வளவுதான். நம்ம மல்டிப்ளை பண்றதை விட இது வந்து டைம் கம்மியா தான் இருக்கும். புதுசா பாக்குறவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒன்ஸ் இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த நம்பரை பார்த்தோன்னே என்னதான் பண்ணணும், இந்த நம்பரை பார்த்தோன்னே ஓகே இது இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாமா? ஓகே. இதுல வந்து பார்த்த உடனே ஏ என்ன பி என்ன அப்படிங்கறது சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னப்பா? டிஃபரன்ஸ் வந்து 6. அப்போ பி என்ன வரும்? 3 வருமா? அதுல பாதி, இதுல பாதி வந்து 3. இப்ப ஏ என்ன வரும்? ஒண்ணு இந்த 3 வந்து சின்ன நம்பர்ல ஆட் பண்ணுங்க, அல்லது பெரிய நம்பர்ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க. என்ன பண்ணாலும் என்ன வரும்? 54 வருமா? அப்ப ஆன்சர் என்ன? 54 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன? 9. 54 ஸ்கொயருக்கு வந்து நேற்றுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னா
50யோட அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னா தெரியல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? 2916 அப்படிங்கிறது வரும். பழைய வீடியோ போய் பாருங்க. ஆன்சர் வந்து இது வந்து 2916 வரும். ஓகே, 2916ல வந்து 9 வந்து லெஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2907 வருமா? 2907 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. 86 into 96 டிஃபரன்ஸ் என்னப்பா? 10 86 96 டிஃபரன்ஸ் வந்து 10. ஸோ B யோட வேல்யூ வந்து அப்போ 5. ஓகே, A யோட வேல்யூ என்னப்பா வரும்? 91 வருமா? இதுவரை புரிஞ்சா? A யோட வேல்யூ 91 வந்து வரும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு வந்து 91 ஸ்கொயரும் தெரியணும், 5 ஸ்கொயரும் தெரியணும். என்ன சார் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க, 91 ஸ்கொயர் வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. இதுவும் பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என்னன்னு போய் பாருங்க. 100க்கு நியரஸ்டா வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. 100 விட எவ்வளவு கம்மி அப்படிங்கறது எழுதிக்கோங்க. 9 வந்து கம்மியா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 82 வரும். இப்போ இந்த 9 ஸ்கொயர் பண்ணுங்க. 81. ஸோ 91 ஸ்கொயரோட வேல்யூ வந்து இதுதான். 82 81 மைனஸ் 25 என்ன வரும்னு பாருங்க. அதான் இதோட ஆன்சர். என்ன வரும்? 82 56 வருமா? 46 81. ஓகே, 82 56 வரும். இதான் இதோட ஆன்சர். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. இதுல டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இதுல வரக்கூடிய இந்த 3 டைப்பையும் திரும்ப திரும்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கப்பா. நிறைய நம்பர்ஸ், ஓகேங்களா? இந்த நிறைய நம்பர்ஸ் நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 299 அப்படின்னு ஒரு நம்பர் பாக்குறீங்கன்னா அது எதோட ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ 2 பிரைம் நம்பரோட மல்டிப்ளைடு வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிரைம் நம்பர் மல்டிபிளிகேஷன் எல்லாமே பாருங்க. ஸோ நம்பர்ஸை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் இதுக்கு எந்த ஒரு கொஸ்டினையும் நம்ம ஃபாஸ்டா வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்பையும் திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களாப்பா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தவங்க புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஆர்டரா தான் போடுவேன். ஸோ எந்த டாபிக் அப்புறம் எந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர், ஒரு ஃப்ளோல தான் நான் கொண்டு போவேன். ஸோ மேக்ஸிமம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஸோ எனக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூப்பா. அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ அடுத்த வீடியோல உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.